ஜெயிலர் படத்துடைய வெற்றி தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய நடிப்புல இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன படம் தான் லால் சலாம். ஆனா எதிர்பார்த்த வெற்றிய குடுக்க தவறியது இந்த படம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் விஷ்ணு விஷால் விக்ராந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் பக்காவா 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்திருந்தார். ஆனாலுமே இந்த படம் வந்து ரஜினிகாந்தோடைய படம் கிடையாது. ரஜினிகாந்த் இதில் வந்து சரியாக நடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த படத்தை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆரம்ப நாளில் எந்த அளவுக்கு தேட்டரில் கூட்டம் போனாலும் அடுத்தடுத்த நாள் இதோட வசூல்லையும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி எல்லாமே சரிஞ்சு டவுனுக்கு போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் படமே வந்து சுத்த அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாசே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் வேட்டையன் படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ரஜினியோட இணைந்து இதில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. ஜெயிலர் படத்தில் எப்படி பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரை கூட்டின்னு வந்து நடிக்க வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன் சொல்லிட்டு மிகப்பெரிய ஆளுங்களை களமிறக்கியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதையும் தயாரிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த படத்துக்கும் ராக் ஸ்டார் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு. இதோடைய படப்பிடிப்பு பல கட்டமாக திருநெல்வேலி, திருவனந்தபுரம், மும்பை, ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த படத்தை குறித்து நமக்கு சுவாரஸ்யமாக கிடைச்ச தகவலின்படி 80-90 காலகட்டங்களில் நடக்கும் போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக போராடும் கதைக்களத்தில் இதனை படமாக்கிட்டு வராங்களாம். 80-90 காலகட்டத்தை உருவாக்க கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட அரங்குகளை படக்குழுவினர் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கடைசி கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கோட பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் வந்து பிஸியாக வந்து பண்ண போகிறாங்க. மேலும் ரஜினி வந்து அதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் பிஸியாக நடிக்க போகிறார். 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. மேலும் வேட்டையன் படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ கிடைச்சிருக்க தகவலின்படி நவம்பர் மந்த், அதாவது தீபாவளிக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கோட்டோட சேர்ந்து இந்த படம் மோத போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. விஜய் நடிச்சிட்டு வர கோட் திரைப்படம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த வேட்டையன் படமும் கோட் படமும் மோதனா பாக்ஸ் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையனும் கோட்டும் மோத போகிறது எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.